தலைமுறை பட்டதாரின்னு சொன்னா அது குறிப்பாக அந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்ம பகுதி வளர்த்து மோசமான பகுதி சொல்வதற்கு சபையில் சொல்வதற்கு நாற்பது கள்ளச்சாராயம் மட்டுமே காய்ச்சி இந்த ஊர் சீரழிந்தது. இப்போ நாங்கள் அளவுக்கு நாங்கள் ஒரு எப்படி விரையானது மண்ணு முட்டி முட்டி மோதிகளை அவருடைய முயற்சியாலே வந்து மக்களுக்கு பயன்படுது. அது போல முதல் தலைமுறை நான் பட்டதாரி நம்ம ஊர்ல சட்டியார் 30 ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்ற இந்த பணியில வீரபாண்டிய சேர்ந்தன் ஒரே ஒரு ஆள். 10,000 மக்கள் தேவையான ஊர்ல இன்னும் நம்ம பட்டதாரி வரல. அது வந்து அந்த ஆதரவை மனசுக்குள்ள இந்த மாதிரி யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்ட நடத்த காலம் மனசு. இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் என்ன பண்ண இருக்க முடிச்சுக்கிட்டேன். எப்படியாவது வாடி எங்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்த பேர் ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. இப்போ 10 பேர் விதை அங்கே விதைக்கிறோம். எந்த விதை நிலத்துல போய் நல்ல சத்தான நிலத்தை போய் விழுகிறதோ அந்த விதை நல்லா முனைக்கு சமுதாயத்துக்கு பயன்படும். அதே போல இருக்கிற பிள்ளைகளை வந்து அத்தனை பேருமே நீங்க ஒரு பட்டதாரியாக எதிர்காலத்தில் இந்த பள்ளியில வந்து பணியாற்றுகிற ஆசிரியர் பார்க்கறாங்க. ஐயா சொன்ன பொறியாளராக பல்வேறு துறையில் இருக்கிற வேலைவாய்ப்புலாம் பட்டியலிட்டு பட்ட படிப்பெல்லாம் பட்டியலிட்டு போட்டித்தெல்லாம் பட்டியலிட்டு இந்த ரஞ்சிதம் குறித்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்தில் கண்டிப்பாக இதை போல ஒரு இளைஞர்களாக நீங்களும் ரஞ்சிதம் குறித்து இணைஞ்சு சமுதாயத்துக்கு பயனுள்ள நீங்களும் பணியாற்ற வேண்டும். அதுக்கு முதல்ல உங்களை தயார்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல பணிகளை பெற்று நல்ல பதவிகளை அடைந்துதான் இந்த மாதிரி நீங்களும் சமுதாயத்துக்கு பயன்பெற்ற ஒரு இளைஞராக மாற வேண்டும் என்ற ஒரு அருமையான நோக்கத்தில் வந்திருக்காங்க. உங்கள் சார்பாக மீண்டும் பலத்த கடவுள் இருக்கு.